பொடி போட்டோன்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பொடி சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ தயார் பண்ண சாதம் ரெடியாக இருக்குதுங்க. உதிரி உதிரியாக சாதம் வச்சுக்கணும். இப்போ புளியோதரை மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா கிளறி விடணுங்க. எல்லா சாதத்துக்கும் வரா மாதிரி நம்ம கிளறணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கிளறி நம்ம வெளியூருக்கு போனாக்கா எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.